58வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் சீக்கிரத்தில் துளிர் விடும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஒருவேளை நான் பட்டுப்போன நிலைமையில் இருக்கிறேன், வெட்டி போடப்பட்ட ஒரு மரமாய் நான் இருக்கிறேன், எந்தவித ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில இல்ல, பயனற்ற ஒரு செடியை போல, ஒன்றுக்கும் உதவாத ஒரு மரத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்றைக்கு என் வாழ்க்கை துளிர்க்கும், என்றைக்கு என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்க சுக வாழ்வை ஆண்டவர் துளிர்க்கும்படி அவர் செய்ய போகிறார். நான் குறுகி போன நிலைமையில இருக்கிறேன், வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறேன், என்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியல, எல்லா மனிதரும் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்க போகிறது. உங்க வாழ்க்கையில இருக்கிற வறட்சியான நிலைமைகள், பட்டுப்போன நிலைமைகள், ஒன்றுக்கு பிரயோஜனமற்ற நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி விடியற்கால வெளுப்பை போல உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பட்டுப்போன வாழ்க்கையா இருந்தாலும், காய்ந்து போன மரமா இருந்தாலும், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத செடியா இருந்தாலும், அது துளிர் விட்டு அது செழிக்கும்படி, அது ஓங்கி வளரும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த நாளிலும் கூட உங்க வேலையில எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கலாம், உங்க தொழில எந்த நன்மையும் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் துளிர்விட பண்ண போகிறார். உங்க சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள், ஒரு நன்மையை பார்க்க போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்று உங்க வாழ்க்கை துளிர் விடும்படி ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர் விடட்டும். ஆண்டவரே, எந்த ஆசீர்வாதம் இல்லாதபடி ஆண்டவரை புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை மகிழ்ச்சியாய் பூரிக்கட்டும், அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும், நன்மைகளை சுதந்தரிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.